ஹலோ வணக்கம், நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி மூவி டீம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பேச போறோம். ஸோ டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் சார். ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி டைட்டிலே செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது சார். ஸோ அந்த டைட்டிலுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி இருக்கும்ல, அதை பற்றி சார்? இந்த டைட்டிலே ஒரு ஸ்டோரி தான். ஓகே. இப்போ நீங்கள் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனினா என்ன நான் கேட்க வரேன், நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்கள் அந்த டைட்டிலை வச்சு நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனின்ற டைட்டில், அந்த ஒரு டைட்டில் என்னென்னா, இன்றைக்கி நம்மளோட நாட்டில் இந்தியாவிலேயே சரி, இந்த வார்த்தைகள் ஒழிக்காத வாரங்கள் கிடையாது, மாதங்கள் கிடையாது, வருஷங்கள் கிடையாது. அது ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஜஸ்டிஸ் கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமும் நம்ம ஜஸ்டிஸ் கேட்போம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். திருப்பி ஒரு இன்சிடெண்ட் நடக்கும், திருப்பி ஜஸ்டிஸ் கேட்போம், மறந்துடுவோம். பட் இந்த ஜஸ்டிஸ் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது, பட் நேம் மட்டும் தான் மாறிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய நேம். ஸோ அதை வச்சு தான் படம் ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க. உங்களோட முதல் படம் அப்படின்றப்போ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் படம்னா கமர்ஷியலாக எடுக்கணும், ஆடியன்ஸ் கூட நிறைய கனெக்ட் ஆகிற மாதிரி எடுக்கணும்னு யோசிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? இல்லை, கமர்ஷியலாக தான் நீங்கள் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகணுன்ற ஒரு பாயிண்ட் எனக்கு அது கரெக்டாக தப்பான்னு தெரியல. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு கூட ஆடியன்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் ஆகலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக கொடுத்துட்டு கூட நீங்கள் கனெக்ட் ஆகலாம். கனெக்ட் ஆகிறதுக்கு ஆடியன்ஸ்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எனக்கு என்ன தோணுது, ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நான் அந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நான் நினைக்கும் போது, அதை நான் ஒரு படமாக எடுத்து அவங்களுக்கு சொல்லும் போது, சரி இந்த படத்து மூலிமா இந்த விஷயத்தை நம்மளுக்கு டேரக்டர் சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த படத்தை நம்ம இதுக்காக பார்க்கலாம், இந்த விஷயத்தை நம்ம இந்த படத்தை எடுத்துக்கலாம் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி இருக்கும். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, கேர்ள்ஸுக்கு இது பெண்களுக்கான ஒரு படம், பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம், பெண்களோட பாதுகாப்பை பற்றி பேசின படம். ஸோ இது அவங்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு இன்டென்ஷன் தான் இந்த கதையை நான் படமாக பண்ணணும்னு எனக்கு அந்த தாட்டே வந்தது. ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்னா அதுக்கு பின்னாடியே ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க. ஸோ இது ஃபுல்லாகவே உண்மையாக நடந்த விஷயங்கள் எடுத்திருக்கீங்க. இந்த ஐடியா எங்கே இருந்துச்சு, இந்த ரெஃபரன்ஸ்லாம்? இல்லை, இந்த நம்ம ஒரு சில கதைகளை தேடி நம்ம சில தேடுதலில் இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் படிப்போம், கேள்விப்படுவோம். அந்த மாதிரி நான் படித்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட்டை நான் படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு தாட் வந்தது, இதை படமாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா, நான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனின்னு ஒரு பொண்ணுக்கான ஒரு நீதிக்காக தான் இந்த டைட்டில் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு தன்னோட ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க அப்படின்றதுனால தான் அந்த பெண்ணுக்காக போராடுற இன்னொரு பெண்ணோட கதை தான் இது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு முக்கியத்துவமான ஒரு படம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை லைக் பண்ணுவாங்க. ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸுக்கான ஸ்டோரி தான் அந்த படம். ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்குறப்போ, விமனை பற்றி ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்றப்போ, ஸோ நீங்கள் அதில் போலீஸாக பண்ணியிருக்கீங்களே இந்த கேரக்டர். ஸோ பார்க்குறதுக்கு சப்பியாக க்யூட்டாக இருக்கீங்க. டக்குன்னு போலீஸ் கேரக்டர் அப்படின்றப்போ டேரக்டர் இந்த ஸ்டோரி சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? சார் கம்ப்ளீட்டாக ஸ்டோரி சொல்லலை. ஓகே. அதான் என் இடத்துல இன்னொரு ஆர்டிஸ்ட் நடிக்க வேண்டியது இது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இதில் ஏதோ வர முடியாதனால சார் ஆடிஷன் பண்ணி திடீர்னு என்ன கூப்பிட்டாங்க. இப்படிதான் நான் இதுக்குள்ள ஒரு ஒன்லைன், நார்மலாக ஒன்லைன் சொன்னாங்க. நான் அதுக்கு மேலே அவரை நான் நம்பினேன், அது தாண்டி அவர் என் மேலே நம்பினாங்க. அதான் என் இடத்துல இன்னொரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது. ஸோ அந்த நம்பிக்கையினால் ஒரு கட்ஸு தானே வந்துச்சு. ஏன்னா நம்பிக்கை நமக்கு தந்ததுக்கு அப்புறமா அது மற்றது எல்லாமே பின்னாடியே வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீரியஸான ஸ்டோரி தான், பட் இருந்தாலும் நிறைய ஃபன்னான விஷயங்கள் நடந்திருக்கலாம், இல்லைனா எமோஷ்னலான சில மொமெண்ட்டும் இருந்திருக்கலாம்ல, அந்த மாதிரி உங்களோட பெஸ்ட் மொமெண்ட்? ஷூட்டிங் ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் இருந்தது. ஓகே. அதில் பர்டிகுலராக சொல்லணுன்னா, அவங்க சைடுக்கு ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஃபன் பண்ணுற ஆள் கிடையாது, நான் ஃபன் பண்ணலை. நான் என்னை சுற்றி நிறைய ஃபன்ஸ் நடக்கும். ஸோ இவங்க பண்ணுவாங்க, ஆஷிகா பண்ணுவாங்க, சாந்திரான்னு இன்னொரு கேரக்டர் இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம். ஸோ அது எப்பயுமே பார்த்திங்கன்னா, இப்போ இவங்களுக்கு சீன் இருக்குன்னா அவங்க எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பக்கம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்குன்னா இவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாருமே ஒரே சீனில் வரும்போது தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்பாட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு சைன் போயிட்டுருக்கும், ஒரு சைடு ஒரு ஃபன்னாகவே தான் இருக்கும். இது ஆக்சுவலி ரொம்ப ஃபன்னாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் இருக்கும்.
அது எப்படின்னா இப்போ இவங்களுக்கு ஷூட்டுங்க ஈவினிங் இருந்தால் கூட இவங்க மார்னிங்கே செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவங்க ஏதாவது இப்போ ஃப்ரீயாக இருக்கவங்க கூட பேசிக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு இவங்களும் அப்படி தான். மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஃபன்னாக தான் இருப்பாங்க. ஓகே சார். ஸோ ஃபன்னாக தான் ஆனால் இருப்பாங்க. சீரியஸான டோன் தான். ஓகே. ஆனால் யாருக்கும் சீரியஸ் இருக்காது. ஆனால் ஆன் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் அது உள்ளே வந்ததுக்கப்புறம் சீரியஸாக மாறுவாங்க. இப்போ கேமராக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னு. ஸோ அந்த டோனில் அவங்க கேமராவில் வரும்போது தான் அந்த டோனில் இருப்பாங்க. கேமராக்கு பின்னாடி ஆமாம் கேமராக்கு பின்னாடிலாம் ஃபுல்லாக வந்து மேடம்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டீ கிளாஸு பிஸ்கெட்டோடு தான் சுற்றிட்டு இருப்பாங்க எப்பயுமே. அவங்க டேரக்டர் மாதிரியே சுற்றிட்டு இருப்பாங்க. ஓகே. இல்லை அவங்க ஆர்டிஸ்ட்னு மறந்துட்டு பிகாஸ் ஏன்னா நாங்கள் அந்த டேரக்டர்ஸு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் அப்படிலாம் நாங்கள் பழக மாட்டோம். எல்லாருமே எப்பயுமே எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருப்போம். ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் பேசுகிறோன்னா நாங்கள் 10 பேர் எல்லாம் 20 பேர்லாம் சேர்ந்தே தான் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு 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 க்ரூவாகவே நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் க்ரூன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்டர் சைட்னா கேமராமேன் ஆர்ட் டைரக்டரு இவங்களாம் தான் ஒரு க்ரூவாக இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த க்ரூவில் எல்லாருமே உள்ளே இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபன்னாக தான் போச்சு. ஓகே சார். ஸோ இப்படி இருந்தாலுமே ஒரு பொண்ணை வச்சு சமாளிக்கிறதே கஷ்டம் சார். நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே பொண்ணுங்க தான். எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? ஆக்சுவலி என்ன அப்படின்னா இவ்வளோ பெண்கள் அங்கே இருந்து நாங்கள் படம் பண்ணும்போது கூட எந்த பெண்ணுக்குமே இன்னொருத்தவங்க கூட ஒரு காம்படிஷனோ ஒரு ஈகோவோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஆர்டிஸ்ட். பிகாஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தா கூட அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை இந்த கேரக்டர் நான் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப் அப்படின்னு இருக்கும்போது படத்தில் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ட்ராவல் பண்ணுறவங்க அப்படியே செகண்ட் ஹாஃப்லையும் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேரக்டர் இந்த ஹாஃபில் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்லாம் இருக்காது. பிகாஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாருமே வந்து ஒன்றாவே இருக்கும்போது எனக்கு அந்த கஷ்டமே தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ கேர்ள்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் காசிப் அப்படிலாம் போயிட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்செப்டே எங்கள் டீமில் இல்லை. ஸோ எல்லாருமே ஒன்றாவே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் சமாளிக்கிறதுலாம் இல்லை. அவங்க தான் என்னை சமாளிக்க கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நான் ரொம்ப நேரம் பேச அலோவ் பண்ண மாட்டேன். நீ நாங்கள் பண்ணுறேன், நீ போய் அங்கே நில்லு, நீ போய் இங்கே நில்லு. இவங்க எல்லாருமே பிரித்து விட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நான். ஆனால் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக நம்ம வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் ஆகும்போது திருப்பி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஸோ திருப்பி எல்லாரும் பிரிக்கணும். இது என்னோட வேலையாகவே இருந்தது. ஆனால் முக்கால்வாசி பிரிக்கிறதே மெயின் வேலையாக பண்ணிடுறோம். யாரும் அங்கே சந்தோஷமாக நிம்மதியாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அதை விடுறதில்ல. பிகாஸ் ஏன் விடுறது இல்லைன்னா இப்போ நான் இவங்களுக்கு ஒரு சீரியஸ் நோட் சொல்லியிருப்பேன். இவங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து வந்து இவங்க எல்லாருமே பேசும்போது அந்த சீரியஸை விட்டு அவங்க வெளில போயிடுவாங்க. திருப்பியும் அந்த உள்ளே வந்து அந்த சீரியஸ்னஸ் எடுக்கிறதுன்றது வந்து ஸோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதை டக்குன்னு கேப்சர் பண்ணி போகணும். ஏன்னா நம்ம வந்து என்னென்னா எல்லாரையும் வச்சு கம்பைன் பண்ணும்போது யாராவது ஒரு ஆள் மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம திருப்பி அந்த விஷயத்தை ஃபுல்லாக எடுக்கும்போது சில ஒருத்தவங்க நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ சில பேர் சின்ன ஒரு மிஸ்டேக்னால அந்த பெஸ்ட்டை நம்ம இழக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், எல்லாருமே ஒரு சீரியஸ் நோட்லேயே வச்சுட்டு இருப்பேன். ஸோ அது மீறி இவங்கெல்லாம் ஃபன் பண்ணுவாங்க. பட் எனக்கு சமாளிக்கிறதுனால அவங்களே சமாளிச்சுக்கிட்டாங்க. எனக்கு அந்த பிரச்சனை வரல. அக்கா ஓப்பனாக அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஃபுல்லாக செட்டு ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. பாவம் ஒரே ஒரு டேரக்டர் பார்த்தாலே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐ மீன் அந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி மூவியோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கூட ட்ராவல் பண்ணதாக இருக்கலாம். அதான் டீம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஃபேமிலி இல்லை, ஓகே, ஒரு மாதிரி நல்ல ஒரு கொலீக் மாதிரி. ஏன்னா ஃபேமிலி நம்ம ஒரு ஓவர் ஃப்ரீடம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே எடுக்க முடியாது. ஆனால் கொலீக்ஸ் எல்லாம் நம்ம நல்ல ஃப்ரீடம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஹாப்பியாக நல்லா இருந்துச்சு. இப்போது சொன்ன மாதிரி செட்டு மாதிரி சினிமா செட்டு மாதிரி இருக்காது. எல்லாருக்கூடையும் பேசுகிறது பழகிறது. அதுக்குன்னு ஃபுல் டைம் அப்படி இல்லை. ஷார்ட் வரும்போது எல்லோரும் சீரியஸ் ஆயிடுவோம். அதான் நல்லா இருக்கும் ஒரு ரேஞ்சில் பார்த்தா. அது ஆஃப் சொன்னோம்னா எல்லோரும் ஃபன்னாக பேசுகிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. ஸோ போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கீங்களே அதை பற்றி. ஏன்னா போலீஸ் கேரக்டர் பண்ணாலே வந்து நிறைய டைம் நான் இந்த கேரக்டர் பண்ணவங்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது பண்ணும்போது. கொஞ்சம் அவங்கள மாதிரியே வந்து நடந்துக்கணும், அவங்கள மாதிரி பேசணும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுவும் திடீர்னு வேற செலக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு பிடிக்கும் போலீஸ் கேரக்டர்ஸ், பிடிக்கும் போலீஸ்ன்ற அந்த ஜாபும் பிடிக்கும். அதை தாண்டி நம்ம ஃப்ரேமில் இன்னொரு ஃபேஸ் தானே, ரியல் லைஃப்பில் பிடிச்சிச்சா மட்டும் போதாதில்ல, அது வந்து நடித்து காட்டணும். ஸோ 90% வந்துட்டு சாரோட சப்போர்ட்டு தான். ஏன்னா அவர் எனக்கு தந்த நம்பிக்கை, அதுதான் மறுபடியும் சொல்லுவேன். பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தலையாட்டல் வந்துட்டு எனக்கு இப்போது என் கண்ணில் நிற்கிது. ஸோ அந்த நம்பிக்கை தரும்போது நம்ம தானாகவே உள்ளே இருந்துட்டு அதை எடுத்து அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணது தான். ஓகே.
ஸோ நம்ம நிறைய நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம் இங்கே இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கப்போ அந்த மாதிரி ஒரு கதையில் ஒரு பொண்ணாக அங்கே நின்று நடிக்கிறப்போ உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு? இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாக. ஸோ இந்த மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போகுமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ எந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் ட்ராப் ஆகுது, இல்லை எந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகும், இந்த மாதிரி போனால் கரெக்டாகும், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரியல் தாண்டி ஒரு மூவியில் அதெல்லாம் நாங்கள் எல்லாருக்குமே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எதனால வந்து நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காம இருக்குது, யார் மூலியமாக கிடைக்காம இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க என்ன, முன்னாடி இருக்கிறவங்க என்ன, இதனாலலாம் என்ன இம்பேக்ட் நம்மளுக்கு வருது போகுது, இது எல்லாமே வந்து இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்சிது. ஸோ அப்படி டக்குன்னு பேசிட்டே இருக்காங்கன்னு பார்த்தேன், அவ்வளோதான். அவங்க எப்பயுமே அப்படிதான். ஏன்னா டைலாக் கூட அப்படி தான் கொடுப்பேன், டக்கு டக்குன்னு ஸ்டாப் பண்ணுவாங்க, நான் திருப்பி போகணும், ஃப்ளோவில் முடியும். சரி ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கேன், சரி ஏதோ சொல்ல வராங்க போல அப்படிதான். ஆமாம், இது ஆக்சுவலி எனக்கு பழகிடுச்சு, உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு லைட்டாக புதுசாக இருந்துச்சு சார். நான் ஏன்னா அடுத்த கொஸ்டின் கேட்குறக்குள்ளே இவங்க முடிச்சிட்டாங்களா, முடிக்கிறாங்களா, போகிறாங்களா அப்படின்னு தெரில. சார் உங்களுக்கு சார், ஏன்னா நீங்கள் இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்தினது? ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துருச்சு, பட் இருந்தாலும் சொசைட்டி மாறுச்சான்னு கேட்டால் இன்னும் மாறல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த வலியும் வேதனையும் இருக்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டு படமே இது பண்ணணுன்றத ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு சில விஷயங்கள் பெண்களுக்கு நடக்கிற ஒரு கொடுமையான விஷயங்கள், அது வந்து அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அந்த மாதிரி ஒரு குற்ற செயலை செய்கிறது வந்து எப்படி அவங்களுக்கு அதெல்லாம் தோணுதுன்னு எனக்கு தெரியல. இப்போது நம்ம இந்த கல்கட்டாவில் நடந்த இஷ்யூ பார்த்திங்கன்னா, ஒரு டாக்டரை இந்த மாதிரி கை காலை உடச்சி அந்த பொண்ணை அந்த அளவுக்கு பண்ண வேண்டியது, அந்த அளவுக்கு என்ன ஒரு மிருகமாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. எவ்வளோ விஷயங்கள் இப்போ லேட்டஸ்ட் நடந்த நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவாக இருக்கட்டும், கோவை இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த அரக்கோணம் திருவள்ளூரில் நடந்த அந்த குழந்தைக்கான ஒரு இஷ்யூவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்க்க நம்ம அதை படிக்க என்னடா இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு, இதுக்கு என்னதான்டா முடிவு அப்படின்னு நம்ம வைக்கும் போது, சரி இந்த படத்தில் அதுக்கான முடிவை நம்ம சொல்லலாம், இந்த முடிவை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்ற பார்க்கலான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டுக்கு ஒரு முடிவை நான் சொல்லியிருக்கேன் இந்த படத்தில். இந்த முடிவை நீங்கள் எல்லாம் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களான்னு, ஏற்றுப்பாங்கன்றது தான் என்னோட ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு குற்ற செயலில் செயல்படுறவங்கள வந்து இப்போ நம்மளோட கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ நம்மளோட நீதித்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் சேஃப் பண்ண முடியும், எவ்வளோ பேருக்காக அவங்க பண்ண முடியும்? ஏன்னா ஒரு இன்சிடென்ட் ஒரு இடத்துல நடக்குதுன்னா ஓகே, இப்போ திருச்சியில் நடக்குது, சென்னையில் நடக்குது, கோயம்புத்தூரில் நடக்குது, எல்லா ஊர்லேயும் நடக்குது, தெரிஞ்சு சில விஷயங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. தெரியாமல் எத்தனையோ குழந்தைங்கள், எத்தனையோ பெண்கள், அது நம்மளுக்கு சில கிராமம்லாம் இருக்குது, நம்மளாம் ஒன்றுமே தெரியாது, அங்கெல்லாம் அந்த பெண்ணுங்கள்லாம் ஒரு எவ்வளோ பெரிய வேதனையை அனுபவிப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்தா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது இந்த மாதிரி இன்சிடெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கல்பிரிட்டுக்கு நம்ம இதை செய்யணும், இதை செஞ்சால் கரெக்டாக இருக்கும், இதை மக்கள் ஏற்றுப்பாங்க, அரசாங்கமும் ஏற்றுக்கும், நீதித்துறையும் இதை பார்ப்பாங்க, காவல்துறையும் இதை பார்ப்பாங்க, இதுமாரி கொடுக்கலாம் தண்டனையை, தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஸை வந்து நான் ஜெனிக்கு கொடுத்துருக்கேன் இந்த படத்தில். ஸோ இதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மோஸ்ட்லி இது பெண்கள் வந்து இது ஆக்சுவலி பெண்களுக்கான படம். அதனால தான் நான் வந்து எல்லாரையும் நான் பெண்களாகவே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் துவாரகாவாக இருக்கட்டும், இல்லை ஜட்ஜி மேடமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நான் வந்து ஏன் ஒரு கேர்ள்ஸாகவே சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து ஒரு பெண்ணோட பெயின் வந்து ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வழியை வந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது நீங்கள் உணர்வீங்க, இந்த மாதிரி தானே அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும், இந்த மாதிரி தானே இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கோம், அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏன் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஜஸ்டிஸில் ஃபார் ஜெர்னியில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு இதுக்கு முன்னாடியும், விமன் ஓரியன்டாக இருக்கட்டும், இல்லை இதே மாதிரி இன்சிடென்ட் வச்சு பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அவங்க கொடுக்காத சொல்யூஷன் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்றது இல்லை. ஆக்சுவலி அது அவங்க கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் பட் எனக்கு என்னென்னா ஒரு 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 போராட்டம் நடக்குது, தன்னோட தோழிக்கான ஒரு நீதி கிடைக்கலன்றப்போ ஒரு பொண்ணு ஒரு பக்கம் இன்னொரு போராடுறா, அந்த பொண்ணுக்கு எப்படியா நீதி வாங்கி கொடுத்துடணுன்னு இவங்க ஐபிஎஸ் இவங்க தனியாக போராடுறாங்க. இப்போது அது ஏன் அந்த போராட்டத்தை அவங்க எப்படியா கண்டுபிடிக்கணும்னு போராடுறாங்கன்னா, அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு அநீதி, அந்த மாதிரி ஒரு அநீதி. ஸோ இதை பார்க்கும்போது வந்து ஒரு காவல்துறையில் இருக்கிறவங்களோ, ஒரு பெரிய அதிகாரிகளோ, இல்லை பெரிய ஒரு ஜட்ஜோ, அட்வொகேட்ஸோ, இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஓகே, ஸோ இப்படி தானே ஒரு பெயின் அந்த பசங்களை அனுபவிச்சிருப்பாங்க, அவங்க கண் முன்னாடி கொஞ்சம் நிப்பாட்டலாம். ஸோ அவங்க இதை பார்த்துட்டு சரி ஓகே, இந்த மாதிரி நம்ம
நம்ம இனிமேல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இப்போது நம்ம கவர்மெண்ட் கூட அந்த மாதிரி பார்த்துட்டு சரி இந்த மாதிரி, ஏன்னா இதை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு இனிஷியேட் பண்ணுறதோ இல்லை காவல்துறைக்கு இனிஷியேட் பண்ணுறதோ இல்லை நீதித்துறைக்கு இனிஷியேட் பண்ண தேவையே இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் இதெல்லாம் பண்ணலான்னு. பட் இந்த மாதிரியான தண்டனைகளை கொடுத்து இந்த குற்றங்களை குறைக்கணுமா? அந்த பயம், ஒரு பெண்ணை வந்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, அது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு பயம் இல்லாமல் இருக்கு. அந்த பயம் வரணும். அது அந்த மாதிரியான தண்டனைகளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ தண்டனைகள் கடுமையானாலாம் குற்றங்கள் குறையும் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கணுமே தவிர தண்டனைகளும் குறையல, குற்றங்களும் குறையல. ரெண்டுமே பேரலாக போயிட்டே தான் இருக்குது. ஸோ குற்றங்களை குறைக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் முன்னெடுக்கணுன்றது தான் நான் சொல்கிறது. அதேமாதிரி பெண்களுக்கு நடக்கிற அநீதியை அறவே இல்லாமல் செய்யணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. நம்ம அப்படி தான் என்னோடய ஆசையை தான் நான் ஒரு கதையாக எழுதி ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு திரைப்படமாக மக்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கே அந்த உணர்வு வரும். எனக்கு நீங்கள் சொல்லும்போது அது என்ன தண்டனைன்னு கேட்குறக்கு எனக்கு ஆர்வமாக தான் சார் இருக்கு. தண்டனைன்றது வந்து இப்போது ஒரு தண்டனைன்ற சொல்லும் போது அந்த தண்டனை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மனசில் நம்மளுக்கு தோணும், சரி என்ன பண்ணால் இவனை போய் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க பண்ணுற இன்சிடென்ட்டுக்கு இந்த இதுக்கு இதை கொடுத்தே ஆகணுன்ற ஒரு சில விஷயங்கள் வரும். தப்பே இல்லை, இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்தே தான் ஆகணுன்ற அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு கதையாக இருக்கும். அது அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. ஓகே. ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இது இல்லாமல் எல்லா இடங்கள்லையுமே பெண்களுக்கு இது நடந்துட்டு தான் இருக்குது. சினிமா ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஃபீல்டு போனாலுமே இந்த ஒரு விஷயம் வந்து கம்பல்சரி இருக்குது. பெண் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் பெண் தான். ஆண் வந்து பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், சினிமா ஸ்டாராக இருந்தாலும், சாதாரண பிச்சைக்காரனாக இருந்தாலுமே ஆண் தான். ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் நடக்குது. இப்போ வந்து 4 பெண்ணுங்கள் சேர்ந்து ஒரு பையனை கடத்திட்டு போய் கொண்டுட்டாங்க, ரேப் பண்ணி கொண்டுட்டாங்கன்னு கதை இல்லை. சில விஷயங்கள் வரலாம், எப்பயாவது நம்ம கேள்விப்படலாம். பட் ஆனால் இது வந்து அதிகமாக நடக்குது வந்து பெண்களுக்கு எதிராக தான் நடக்குது. இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம ஆந்திராவில் ஒரு டாக்டர் பொண்ணை ஒரு டோல் பிளாஸாவில் அந்த பொண்ணை பைக்கை பார்க் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு பைக்கை எடுக்கும் போது அங்கே இருக்கவங்கெல்லாம் அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ். அதை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை காட்டும் போது நாங்கள் இந்த பொண்ணை இங்கே தான் ரேப் பண்ணோம், நாங்கள் 5 பேர் சேர்ந்து இங்கே தான் நாங்கள் அனுபவித்தோம், நாங்கள் இப்படி தான் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணும்னு அவன் சொல்கிறான். போலீஸ் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போன உடனே இவங்க சொன்னதை பார்த்து பொதுமக்களுக்கும் போலீஸுக்குமே அவ்வளோ கோவம். ஸோ போலீஸ் அங்கேயே என்கவுண்டர் பண்ணுறாங்க. என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே பூவை தூக்கி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே போடுறாங்க, சல்யூட் பண்ணுறாங்க. ஸோ மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை காவல்துறையோ அரசாங்கமோ நீதித்துறையோ செய்யும் போது கண்டிப்பாக மக்கள் வரவேற்பாங்கள்ல. இது உண்மையான விஷயம் சார், இது தேவையான விஷயம், அவங்க பண்ணது கரெக்டு அப்படின்றது மக்கள் நாளைக்கே எல்லாருமே வரவேற்கும் போது அந்த மாதிரியான தண்டனைகள் எல்லாத்துக்குமே ப்ராப்பராக இருக்கணும், அந்த மாதிரி குற்றங்கள் குறையணும் அப்படின்றது தான். அப்போ நம்மளும் பொதுமக்களும் சரி பெண்களுமே சரி சில விஷயங்களில் வந்து அவங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும், எதையும் தட்டி கேட்கணும். சில பெண்கள்லாம் அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும்போது அவங்க பயந்து வெளியேறிடுறாங்க, பயந்து போயிடுறாங்க. இப்படி நம்மள ஒருத்தர் டச் பண்ணானே, நம்மளை இந்த மாதிரி ஒன்று பண்ணானே அப்படின்றத அவங்களால அந்த இடத்த தட்டி கேட்க முடியல. ஆனால் அந்த இடத்துல தட்டி கேட்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சும்மா இறங்கி போயிடாதீங்க. அன்றைக்கி நீங்கள் சும்மா இறங்கி போயிட்டீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப இன்னொரு பணியாக அவங்க தான் செய்வாங்க. ஸோ ஒரு இடத்துல நம்ம அதை எதிர்த்து கேட்கும் போது தான், நம்ம எதிர்த்து சண்டை போடும் போது சவுண்டு இது பண்ணும் போது தான் நம்மளுக்கான நீதி கிடைக்கும், நம்மளுக்கான தேவையனோ அது நடக்கும். ஸோ எல்லாருமே அமைதியாக போக 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 1 2ன்னு சொல்லுவேன் அவங்களோட வேலைகள் செஞ்சுட்டு தானே இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக இருக்கணும். ஸோ அப்படிலாம் நாங்கள் யோசிச்சு தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியை பண்ணியிருக்கோம். ஓகே அக்கா, உங்களோட கருத்து இப்போ வந்து ஒரு ஆணா ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அநீதியை பற்றி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு, நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம். ஸோ எல்லா ஃபீல்டுலேயுமே நடக்குது. முக்கியமாக அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே. ஸோ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதை பற்றி? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஓகே தான். இல்லை நான் தான் சொல்லுவேன். ஓகே, யாரும் கம்பல் பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. இஃப் யூ ஆர் ஓகே வித் தட் யூ வில் கோ வித் தட், அவ்வளோதான். அப்புறம் சார் சொன்ன மாதிரி குற்றங்கள் பண்ணிட்டும் இருக்கிறாங்க, தண்டனைகள் குறையிறதும் இல்லை அந்த மாதிரின்னு சொன்னாங்க. மைண்ட் செட்டு தான் உங்களோட. இப்போ ஒரு குழந்தை என்ன ட்ரெஸ் போடுது,
ஒரு அக்கா இல்லைன்னா ஒரு ஒரு எல்டராக இருக்கிறவங்க என்ன ட்ரெஸ் போடுது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங்லேயும் ஒரு குழந்தையிலையும் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு தெரியல. நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். பரதா போட்டு போகிற ஒரு குழந்தையோட ஒரு அம்மா பரதா போட்டு போகிறாங்க, 2 பேர் பைக்கில் வராங்க, அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயம். ஸோ ஒரு பரதாக்குள்ளேயே வந்துட்டு அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் அவங்களோட பசங்களோட. அந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிக்கிற வாட் எவர் இட் இஸ் மைண்ட் செட்டு தான். நான் ஒன்று சொல்ல வந்தேன். இல்ல சொல்ல வந்து ஸ்டாப் பண்ணாங்களா? நான் அப்புறம் தான் டக்குன்னு நீங்க சொன்ன ஞாபகம் சொல்ல வந்துட்டு சொல்லிடுங்க, ஏன் அதை ஸ்டாப் சொல்லிடுங்க, பரவாயில்ல. ஸோ அதான் மைண்ட் செட்டு பொறுத்து தான். மைண்ட் இதுதான் அப்பயே சொல்லிட்டீங்களே. வேற தானே சொல்றீங்கன்னு சொன்னீங்க. நீங்க வேற எதை செட் பண்ணீங்களே அதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. மைண்ட் செட் கேட்கல. இல்ல பரவாயில்ல, பேசுங்க, அவ்வளவுதான். வேணாம் ஏர்ல போய் நோ கான்ட்ரவர்சி எல்லாம் மாத்த மாட்டோம், நாங்க ரொம்ப நல்ல சேனல். நெக்ஸ்ட் இல்ல கான்ட்ரவர்சி பண்றது இல்ல. நம்ம உண்மையா பேசினா கான்ட்ரவர்சி ஆகும்னா நம்ம உண்மையை பேச வேண்டியதானே. கான்ட்ரவர்சிக்கு அதுதான் சொல்றேன். நீங்க பயந்து ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி அந்த விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணி போனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு. நீங்க அது ஏன் பண்ணல, அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு இப்படி பண்ணால் ஒரு கண்ட்ரவர்சி ஆகும், இப்படி பண்ணால் இது தப்பாக போகும் நீ நினைக்கும் போது அந்த இடத்துல இன்னொரு தப்பு செஞ்சவங்களும் நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டு போகிற, தப்பு செஞ்சவங்களையும் தண்டிச்சுட்டு போகல, சரிங்களா? அதுவே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். எதையுமே வந்து ஏன்னா இப்போது ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறோம், அதுதான் உண்மையும் கூட. அப்போது ஒரு தவறு செய்யும் போது நீ ஆணா இருந்தானா யாரா இருந்தானே நீ அந்த தவறு நீ தட்டி கேட்கணும்ல. அது கேட்கறதுனால தப்பு கிடையாது. அந்த தவறுக்கு உனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குதா, உனக்கு அந்த இடத்துல கிடைக்கலையா, அதுக்கப்புறம் நீ உன்னோட ரியாக்ஷன்ஸோ ஆக்ஷன்ஸோ நீ வேற மாதிரி மாற்றணும். பட் ஆனால் நீ உனக்கு நடந்த அநியாயத்துக்கு அந்த இடத்துல நீ குரல் கொடுக்கணுன்றது தான் நான் சொல்கிறேன். அதுதான் கரெக்டுன்னு சொல்கிறேன். ஸோ அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி இப்போ என்னன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. சின்ன குழந்தைலேருந்து எல்லாத்துக்குமே நடக்கல. ஆனால் எல்லாரும் ப்ளேம் பண்ணுறது வந்து ட்ரெஸ் வந்து ஒழுங்காக பண்ணாதனால தான். இல்லை ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன், இப்போது ட்ரெஸ்ஸிங் சென்ஸுன்றது வந்து கண்டிப்பாக எதுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு வைக்கிறோம்? ஒரு சென்ஸோட ட்ரெஸ் பண்ணணும்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு இடத்துக்கு ஒரு 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 இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன அது என்ன மாதிரியான இடம், அந்த இடத்துக்கு என்ன தேவை, ஓகேங்களா? சில இன்னைக்கு கோயிலில் பார்ப்பீங்க, இங்கே வந்து பெண்கள் வந்து ஷார்ட்ஸ் போடக்கூடாது, ட்ராக் பேண்ட்ஸ் போடக்கூடாது, சாரியில் வரணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் எழுதுறாங்க? ஏன் எழுதுறாங்க? அது யாருமே மதிக்காமல் முன்னாடி இப்படி வர்றாங்கன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு அதை புரிய வைக்கணுன்றனால தான் அவன் வெளியே போடுறாங்க. கரெக்டாக இல்லையா? இப்போ ஒரு சட்டம் ஏரியாவுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பெண்கள் வந்து ட்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆண்கள் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது, பேண்ட்டு ஷர்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் குறிப்பிட்ட ஒரு ஆடைகள் மட்டும்தான் இருக்குது. இப்போ பெண்களுக்குன்றப்போ அப்படி கிடையாது, அவங்களுக்கு மல்டி டைப் ஆஃப் வேர்ஸ், ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சில இடத்துங்களில் வந்து ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சல்வார்னு கொண்டு வந்தாங்க, அந்த சல்வாரோட கொண்டு வரும்போது அது துப்பட்டான்றது வந்து ஒரு டிஃபால்ட்டாகவே ஒன்று வந்துருந்தது. இன்றைக்கி துப்பட்டா போடாமல் தான் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஓகே, இப்போ இதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னு போகிறீங்க. இப்போ கம்ஃபர்டபுள்னு வரும்போது என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, மற்றவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது? நம்மளோட அட்ராக்ஷன் வந்து மற்றவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குன்னா, உங்களோட அட்ராக்ஷன் வந்து என்னை வந்து இருக்கிற மாதிரி இருக்கலாம், நான் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆனால் என்ன டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி இன்சிடென்ட்டுகள் நடக்கிறதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசனாக இருக்கும் அப்படின்றது வந்து எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நாங்கள் அந்த படத்தில் அதையும் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ படத்துலேருந்து ஆண்களுக்கு சொல்லியாச்சு, பெண்களுக்கு இந்த படத்துலேருந்து என்ன சொல்லியிருக்கீங்க? லேர்ன் பண்ணிக்கிறேன் என்ன சொல்கிறேன்னா, சில விஷயங்களை வந்து நீங்கள் எங்கேயாவது போகும்போதோ வரும்போதோ சில இடங்கள் உங்களுக்கே தெரியும். போயிட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு லோன்லியான ஏரியா, இந்த இடத்துல வந்து சரியான ஆட்கள் இல்லாத ஏரியா, நம்ம இந்த இடத்த க்ராஸ் பண்ணுறது, இந்த டைமில் க்ராஸ் பண்ணுறதுன்றது நம்மளுக்கு நம்ம போய் தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. பட் இந்த இடத்துல க்ராஸ் பண்ணும்போது அந்த டைமிங் ஒரு விஷயங்கள், அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கவனம், ஒரு செக்யூரு, இந்த மாதிரியான விஷயங்களை பெண்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன வந்து ஒரு தவறுதல்கள் செய்கிறதுனால நம்ம எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உண்டாகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பெண்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யோசிக்கலாம், கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் அதில். ஓகே, ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீ பண்ணனா நான் பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இப்போது மோஸ்ட்லி நிறைய பேர் மாறிட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா நீ போகிறப்ப நான் ஏன் போகக்கூடாதுன்னு, அதுவும் நிறைய தப்புகளுக்கு காரணமாக இருக்கேன்னா பெண்கள்ன்றது நம்ம ஃப்ரீடம் இருக்குது, பட் இருந்தாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, அதனால தான் ப்ராப்ளம் மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இல்லை. சில பேர் நினைக்கிறாங்க இப்போ வந்து அங்கே ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்குறது வந்து நான் வந்து பெண் வந்து இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்களும் என்ன குறைஞ்சவங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆண்களுக்காக ஒரு விஷயங்கள் படைக்கப்பட்டது, பெண்களுக்காக ஒரு விஷயம் படைக்கப்பட்டதுன்றது கிடையவே கிடையாது. இது எல்லாமே 2 பேருக்கும் சேர்ந்து படைச்சது தான் எல்லாமே. அது நம்மளை சுற்றி நேச்சரில் இருந்து
பெண் இருந்தால் தானேங்க ஆண் இருந்தால் தானேங்க பெண்ணு. அப்போ ஆணுக்கு மட்டும் தான் இந்த விஷயம் இருக்குது, பெண்ணுக்கு இந்த விஷயம் இல்லை அப்படின்னா எல்லாருமே ஈக்குவல் தான். ஆனால் பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு. இப்போது ஒரு ஆம்பளை வந்து ஒரு இடத்துல ஒரு ஒயின் ஷாப் வாசலில் குடிச்சிட்டு கிடக்குறான்றது வந்து போகிற போக்கில் பார்த்துட்டு போயிடலாம். அந்த இடத்துல ஒரு பெண் குடிச்சிட்டு கிடக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி நம்ம அதை ஏற்றுக்க முடியும்? இல்லை அவர் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்தால நானும் குடிச்சிட்டு இந்த பக்கம் கீழே விழுந்து கிடக்குன்னு. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை பெண்கள் செய்யணும்னு நினைக்கவும் கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க செய்யவும் மாட்டாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து இப்போது ஆம்பளைங்க வந்து சில விஷயங்களில் வந்து அர்ஜென்ட்டாக முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெண்மைக்கு வந்து பொறுமையும் பண்பும் பணிவும் பெண்மை கூடையது. அவங்க வந்து சில விஷயத்தை யோசித்து நிதானமாக இது செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு. ஏட்டிக்கு போட்டியாக நான் இது செய்யணும், நான் இது செய்யக்கூடாதா, நீ மட்டும் தான் செய்யலாமா, நீங்கள் மட்டும் தான் தண்ணி அடிக்கலாமா, நாங்கள் தண்ணி அடிக்க கூடாதா, நீங்கள் மட்டும் தான் ஸ்மோக் பண்ணலாமா, நாங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாதா, அப்படிலாம் கிடையாது. ஆனால் அதை வந்து யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டால், என்னம்மா சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு கேடு இல்லையா, என்னம்மா இது சிகரெட் பிடிக்கிறதுக்கு உன்னோட லங்ஸை பாதிக்காதா, என்னம்மா நீ குடிக்கிறது உன்னோடக்கு பாதிக்கப்படாதா கேட்குறோம். இந்த கேள்வி ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணால் நீ பண்ணுவேன் அப்படின்ற ஈக்குவல்னால் எதை பண்ணணும்? நல்லதை பண்ணு, நல்ல விஷயங்களை பண்ணு. இப்போ எங்கள் அப்பா குடித்தாரு அப்படின்னா நான் குடிக்காமல் இருக்கணும். இப்போ என் ஹஸ்பண்ட் குடித்தாரு, அவர் குடிக்கிறது நான் தடுத்து நிறுத்தினேன் அப்படின்ற விஷயங்களை எடுத்து பண்ணுங்க பெண்களை. அது நல்லது தானே. ஒரு பெண் நினச்சா ஒரு குடும்பத்தை வந்து எப்படி வேணாலும் ஷேப் ஆகலாம். நான் வேலைக்கு போகிறோம், ஒரு மாதம் ஒரு சம்பளம் வருது, எத்தனை வந்து நம்ம ஒய்ஃப்ட்ட கொடுக்குறோன்னா அந்த ஒய்ஃப் அந்த சம்பளத்தை வச்சு எப்படி பேலன்ஸ் பண்ணி அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறாங்கன்றது தானே டேலண்ட். நீ வேலைக்கு போகிற, நானும் வேலைக்கு போய்ட்டு சம்பாதிச்சிட்டு வரேன்னா 2 பேரும் வேலைக்கு போங்க, குடும்பத்தை யார் பேலன்ஸ் பண்ணுறது? அதுலேயும் ஒரு புரிந்துணர்வு இருக்கணும், அதுலேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்துலேயும் போட்டி போடுங்க, தப்பு இல்லை. ரெண்டுமே ஒன்று தான், போட்டி போடணும்னு அவசியமே இல்லை. 2 பேருமே சேம் தான், 2 பேருமே மிகப்பெரிய ஒரு சிகரம் தான். ஸோ அவங்க 2 பேருமே ஒரு பிளான் பண்ணி இருக்கும்போது அது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு பெண்ணை வந்து நம்ம இப்படி பார்க்காம பொண்ணு தானே அப்படின்னு பார்க்காம பெண் அப்படின்னு பார்த்தா அது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட தாட். பெண்கள் எங்கெங்கெல்லாம் போனாலும் எப்படி கொஞ்சம் அவங்கள உஷார் பண்ணிக்கலாம், ஸோ எப்படி அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் அப்படின்றலாம் நான் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு சில தவறுகள் செய்கிறதுனால அவங்களோட உயிரே போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதை நான் சொல்லியிருக்கேன் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியில். ஸோ எல்லா ஃபீல்டுலேயுமே நடக்குது. முக்கியமாக அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஓகே தான். ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீ பண்ணனா நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் மாறிட்டாங்க. ஏட்டிக்கு போட்டியாக நான் இது செய்யணும், நான் இது செய்யக்கூடாதா, நீ மட்டும் தான் செய்யலாமா, நீங்கள் மட்டும் தான் தண்ணி அடிக்கலாமா, நாங்கள் தண்ணி அடிக்க கூடாதா, நீங்கள் மட்டும் தான் ஸ்மோக் பண்ணலாமா, நாங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாதா, அப்படிலாம் கிடையாது. ஆனால் அதை வந்து யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டால், என்னம்மா சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு கேடு இல்லையா, என்னம்மா இது சிகரெட் பிடிக்கிறதுக்கு உன்னோட லங்ஸை பாதிக்காதா, என்னம்மா நீ குடிக்கிறது உன்னோடக்கு பாதிக்கப்படாதா கேட்குறோம். இந்த கேள்வி ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணால் நீ பண்ணுவேன் அப்படின்ற ஈக்குவல்னால் எதை பண்ணணும்? நல்லதை பண்ணு.